ஆன்லைனில் தங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்தால் பணம் பெறலாம் என்ற விளம்பரம் மூலம் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சக்தி ஆனந்த் கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, விவரங்களை வழங்கலாம். மை வி3 நிறுவனத்தார் மற்றும் நிறுவனத்தின் மீதும் கடந்த 19ஆம் தேதி 2 சட்டங்களின் கீழ் 5 பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நிறுவனத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் ஆதரவாக இந்த வழக்குக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இத்தகைய சூழலில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் இயக்குனர் சக்தி ஆனந்த் தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். கோவையை தலைமையிடமாக கொண்டு மை வி3 ஆட்ஸ் என்ற நடத்தி வருகிறார். மேலும் யூடியூப் சமூக வலைதளம் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 360 ரூபாய் முதல் 1,21,000 வரை பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராகவும் சேர முடியும். தினமும் மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் அதே போல 5 ரூபாயிலிருந்து 1,800 ரூபாய் வரை தினசரி வருவாயாகவும் இதில் சம்பாதிக்கலாம். மேலும் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் எனவும் புதிய நபர்களை சேர்க்கக்கூடிய நபர்களுக்கு தனியாக பணமும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்து முதலீட்டாளர்களுக்கு கூறியபடி அந்நிறுவனம் மாதமும் பணமும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்து என்பவர் கடந்த 19ஆம் தேதி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது இதன் இயக்குனர் ஆஜராகி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.